ஐயா வணக்கம். யாரு? உள்ள வாங்க. நீங்க யாரு? என்னங்கய்யா, என்ன உங்களுக்கு தெரியலையா? நீ பக்கத்துல இருக்கிற அம்மன் கோயில்ல அன்னைக்கு பணம் வாங்கிட்டு போன ஆளுல நீ? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆனா அதுக்கு முன்னால பல வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வேற ஒரு முக்கியமான விஷயத்துல சந்திச்சிருக்குமே, அதை மறந்துட்டீங்களே? அதை ஞாபகப்படுத்திட்டு போலான்னு தான் வந்திருக்கேன். என்ன உளர்ற? எங்க எப்ப நாம சந்திச்சோம்? என்ன நல்லா பாருங்க, உங்களுக்கே தெரியும். என்னப்பா திருவிழாடல வர்ற சிவாஜி மாதிரியே சொல்ற? நீ என்ன பெரிய பரமசிவனா? பார்த்ததும் உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கு யாருன்னு சொல்லு. சரி, என்ன அடையாளம் கண்டுபிடிக்கிறது இருக்கட்டும். பல வருஷத்துக்கு முன்னால ஒரு பெண் குழந்தைய நீங்க நர்ஸ் சுபத்ராட்டு இருந்து வாங்கிட்டு வந்தீங்களே, அதுவாது ஞாபகத்தில் இருக்கா? இப்பதான் ஐயாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகத்துக்கு வருது போல இருக்கு. வரட்டும் வரட்டும். நீ 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 யாரு? உங்க பேத்தி பிறந்த ஹாஸ்பிட்டல்ல வார்டு பாயா வேலை பார்த்தவன். சரி, இப்ப எதுக்காக இங்க வந்திருக்க? பெருசா ஒரு விஷயம் இல்லைங்க, சும்மா மரியாதை நிமித்தமான சந்திப்பு தான். உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அப்படின்னு நான் சொன்னா அதை நீங்க பொய்ன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. ஏன்னா ஐயா பெரிய பத்திரிக்கையாளர் பாருங்க. அதனால நான் உண்மையை சொல்லிடுறேன். நீங்க நர்ஸுகிட்ட இருந்து வாங்கிட்டு வந்த பெண் குழந்தை இப்ப எப்படி இருக்கு? இந்நேரம் பெரிய பொண்ணா இருக்கான்ல? காலேஜில் படிக்குதுங்களா ஐயா? ஆமா, இப்போ வீட்டில் இல்ல? பாப்பா வீட்டில் இருந்தா அதோடைய வாழ்க்கை வரலாற கொஞ்சம் விளக்கமா சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஏன் நேரம் பாப்பா வீட்டில் இல்லை. இப்போ இப்போ உனக்கு என்ன வேணும்? பணம் 1 கோடி ரூபாய். அவ்வளோ பணம் கேட்டா தந்துடவா போறீங்க? கை செலவுக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தா போதும். நான் பாட்டு கிளம்பி போயிட்டே இருப்பேன். என்ன என்ன பிளாக்மெயில் பண்றியா? அப்படிலாம் இல்லைங்க. உங்களை போய் பிளாக்மெயில் பண்ண முடியுமா? நீங்க எவ்வளோ பெரிய ஆளு. சொல்ல மறந்துட்டேன். நீங்க அன்னைக்கு கோயில்ல எனக்கு அட்வைஸ் பண்ணீங்கல்ல, கை கல்லாம் நல்லா தானே இருக்கு, உழைச்சி சாப்பிட வேண்டியதானே? அந்த ஒரு வார்த்தை என்னை ரொம்பவே பாதிச்சிருச்சு. இப்பெல்லாம் நான் உழைச்சி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். யார் வீட்டில் தெரியுமா? அந்த சூரியமூர்த்தி வீட்டில் தான். தான் பொண்ணு தாமரைக்கு குழந்தை இறந்து பிறந்ததாதான் அந்த சூரியமூர்த்தி நினைச்சிட்டு இருக்காரு. நான் பாட்டுக்கு அவர்கிட்ட போய், குழந்தை இறந்து போறக்குல அது இந்த பத்திரிகையாளர் கிருஷ்ண வீட்டில் தான் பத்திரமா வளருதுன்னு சொன்னா, நீங்க இத்தனை வருஷமா அருமையா வளர்த்திட்டு இருக்கிற உங்க பேத்திய அந்த சூரியமூர்த்தி ஒரே நிமிஷத்துல கொன்னு போட்டுருவாரு. இனிமே இந்த பக்கமே வரக்கூடாது. சூரியமூர்த்தி கிட்ட எதையும் சொல்லக்கூடாது. இந்தா இந்த பணம் செலவாகிற வரைக்கும் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். ஆனா செலவாயிருச்சு, திரும்ப வருவேன். பணம் கொடுக்க நீங்க தயாரா இருங்க. வரட்டா? என்னங்க
அன்னைக்கு ஒரு 100 ரூபாய் அவனுக்கு கொடுக்கறதுக்கு அந்த பேச்சு பேசுனீங்க. இன்னைக்கு அவன் உங்களை மிரட்டிட்டு போறா. நீங்க இவ்வளவு பணத்தை தூக்கி அவன்கிட்ட கொடுக்குறீங்க? இல்ல ரங்கம், அவன் என்ன பிளாக்மெயில் பண்ணி பணத்தை வாங்கிட்டு போறான். ஆமா ரங்கம், இவன் வேற யாரும் இல்ல. தாமரைக்கு பிரசவம் நடந்த ஹாஸ்பிட்டல்ல வார்டு பாயா வேலை பார்த்தவன் இப்போ சூரியமூர்த்தி கிட்ட வேலை பார்க்கறானா. என்னங்க சொல்றீங்க? ஆமா ரங்கம், சூரியமூர்த்தி கிட்ட அவ எந்த உண்மையை சொல்லிடக்கூடாதுன்னு, நம்ம கலைவாணி உயிருக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு தான் அவன் வாயை அடைக்கிறதுக்காக நான் பணத்தை கொடுத்து அனுப்புனேன். எனக்கு வேற வழி தெரியல ரங்கம்.